ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. வந்த உடனே நம்ம ஆளுங்க 41 பேரை கொன்னுட்டானே. அவன் பேரு விஜய். மறுபடியும் நீயா? நீ வரணுண்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பாய். எங்களுக்கு நீ வேணுண்டியா? நீ நான் உன்னை விஜயன்னு சொல்ல மாட்டேன்டி. நீ வாயத்தை செல்லமா? உனக்கெல்லாம் பேசவே தெரியல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. எம்ஜிஆர் எனக்கு சின்ன எம்ஜிஆர். என்ன சொன்ன? எம்ஜிஆர் எனக்கு சின்ன எம்ஜிஆர். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. நிறைய பேர் வந்தாங்க, இவர் வந்தாக்க நல்ல மாதிரியா மக்களை நல்லா பார்த்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கும். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவர் சம்பாதிக்க தான் அரசியலுக்கு வராருன்றாங்களே. அப்படி எல்லாம் இல்லையா, அவர் படம் எடுத்தாக்க 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா படம் எடுப்பாரு. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா 1 கோடி. அவருக்கு அதெல்லாம் இல்ல, மக்களுக்கு அவன் சேவை செய்யணுங்கிறதுக்கு தான் இறங்கியிருக்காரு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். ஆனா அவர் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, இதை கூட பேப்பர் பார்த்து படிப்பாரெல்லாம் சொல்றாங்க. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா படிக்கிட்ட முண்டங்களா. என்னதான் இருந்தாலும் அவர் மாரி ஆகாது. எங்களுக்கு வந்து அவர் தான் வரணும். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். வர்றேன். பேசினாரு, உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சு? நிறையவே எல்லாமே தான் பேசினது, எல்லாமே தான் பிடிச்சிருந்துச்சு. அது முக்கியமா அறிக்கையில சொல்வோம் சாரி. பாதை போதப்படும் சென்னை மாகாணத்தோட ஒரு பங்கு ஒண்ணு இருக்கு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மணிமண்டபம் எல்லாம் ஒத்தேரமா வருது, கொஞ்சம் கனமா அனுப்புடா. பாத்தீங்களா? பார்த்தோம் சார், ரொம்ப சந்தோஷம். அவர் பாக்குறதெல்லாம் சந்தோஷத்தை விட அவர் 2026 அவர் முதல்வராக வரணும், அதான் எங்களோட ஆசை. மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்த நாளையில இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இருக்கா? இந்த இளைஞர்களை பார்க்கும்போது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நம்பிக்கை, எழுச்சி, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. தட்டி இதே இடத்துக்கு அவர் திருப்பி வந்து பேசணும். காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த 2 மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா. பார்த்து படிக்கிறாருப்பா அப்படின்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அவரோட அவர் ஷெட்யூல்ல அது மாதிரி தான் அவருக்கு இது பண்ண முடியும். அவர் சீமான் மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. சீமான் வந்து பேசுவாரு, நான் செயல காட்ட மாட்டாரு. ஆனா மாத்தி தம்பியும் பாரு, அப்புறம் மறுபடியும் தத்தியும் பாரு, எல்லாம் சொல்லுவாரு சீமான். புரட்சி தலைவன் வந்துட்டாயா. அவன் எல்லாம் சொல்லுவான். செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். ஒரு ஆதரவு கொடுக்கலாம். நாங்களா இல்ல போதப்ப யாருக்கு கொடுக்க முடியும்? உங்கத்துல நிக்கிறது தலைப்புல கிங்கிஸ்தா பாயாசா. அப்புறம் என் பிள்ளைக்கு ஓட போடாம மெடியேஷன். இத்தனை நாளா உங்க அம்மா எங்கன்னு கேட்டீங்களே, இவங்கதான் உன்னை பெத்த தாய். நீ சொல்ல வேணாண்டா. இவங்க பேஸ் கட்ட பார்த்த உடனே
இவங்கதான் என் அம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிள்ளைக்கு ஓட்டு போடாம வேற எந்த நாய்க்கு நாதாரிக்கு போட சொல்றது? இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? வாங்கிட்டு எங்களை நெஞ்சமும் கேட்கறானுவோ. இதுல வந்து அந்த மாற்றம் வரும்ன்றீங்க. வரும், வர முடியும், வரணும், வருவோம் பாரு, வரணும். எத்தனையோ கோடி ஒரு பணம் நடிச்சுக்கு சம்பாதிக்கலாம். அந்த பணம் வானா எனக்கு மக்கள் தான் வேணா எதுக்கு வரான்? எங்களை இருட்டுல கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரான். ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சி எல்லாம் தெரிஞ்சிடாது. இப்பவே கண்ணை கட்டுது. பேசுவதால் பரவும் இந்நோயை உடனடியாக கட்டுப்படுத்தும் ஒரே வழி பேசுவதற்கு தடை விதிப்பதுதான் என்று தகுந்த ஆராய்ச்சிக்கு பின் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன கூட்டம்? கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்தா நாகை மாவட்டமே இங்கே தான் இருக்கும். நான் காலையில 8 மணிக்கு வந்தேன் என் வீட்டுலேருந்து. 2 தடவை மயக்கடிச்சு விழுந்து கீழே விழுந்து போய் தூக்கி தண்ணி கொடுத்துருக்குறாப்போ. நீ இன்னும் போகலையே அடி. எங்க வழி இருக்கு ஏமே? என்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம் நம்ம விஜய் தான். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. இதுல யாரையும் உள்ள விட மாட்டோம். தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். இது கட்டாயம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும், சத்தியம் உண்மை. நாங்க யாருக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு விஜய் வேணும், என் புள்ள எங்களுக்கு வேணும். 2 விக்கெட் கூட எடுக்கல. இன்னும் பேசிக்கிட்டு தான் சார் இருக்கான். என்னைக்காவது இதெல்லாம் ஏன் நடக்குது? நீங்க எல்லாம் பணம் கொடுத்து இந்த தடவை ஓட்டு வாங்க பாப்பீங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு பணத்தையும் வாங்கிக்குவோம். ஏன்னா எங்க பணம் கொடுத்தா வாங்கிக்குவோம். போனோம்னா உள்ள அழகா போட்டு ஒரு பட்டு நம்பிக்கிட்டு நாங்க பாட்டு வெளியே வந்துடுவோம். இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. ஏப்பா சாமியா, தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமிய, யா ஐயா, என் உயிரை ரெட்டலையில தான் போகும்னு சொன்னாவோ. அந்த மாதிரி இருந்தனா இன்னைக்கு ரெட்டலையை ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்னைக்கு நீ தான் வேணும், எனக்கு நீதாடா வேணும். ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது. டிவியை திறந்தா உன் படம் தான் பாக்குறேன், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு தூங்குற உட்காந்து. இந்த உதட்டுல உண்மை இல்ல. ஒருவேளை நான் ஒண்ணு போய் சொல்ல வச்சிட்டேனா? எனக்கு நீ வந்து எல்லாரையும் நாங்க இருட்டுல இருக்கிறோம்பா. நாங்க எல்லாம் இருட்டுல இருக்கிறோம் சாமியா. இருட்டுல இருக்கிறோம்பா. நாங்க எல்லாம் இருட்டுல. கண்டிப்பா சிஎம் வந்து 2026 தளபதி தான். ஒண்ணு இன்னொன்னு இனிய தமிழ் மக்களே, வடையூர் பங்களாவில் சுற்றித் திரிந்த இந்த கருங்குயில் முதலமைச்சர் கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் வடையூர் பங்களாவிற்கே சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாட பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் சங்கி. அது நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காண